தளபதியின் கீழ் நடக்கின்ற அரசியல் சக்கா அதுதான் ஹைலைட். இப்படி ஒரு முதலமைச்சரை யாரும் பார்த்ததில்லை என்று ஊடகங்களும் சரி மக்களும் சொல்லினோம். அதாவது ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்களை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று சந்திப்பது 70 வருடங்களுக்கு பிறகு இதுதான் முதல் தடவையாம். போதைப் பொருட்கள் இல்லாமல் செய்வதற்காக நிறைய காவல்துறையை ஒழுங்கு செய்திருக்கிறார் ஒவ்வொரு இடங்களுக்கும். சில இடங்களில் அது இப்போ நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கப்படுகிறது. அந்த வணக்கம் உறவுகளை, பிரான்சிலிருந்து அச்சுதன். மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்றால் இப்போ ஹைலைட் என்னென்றால் தமிழ்நாட்டு தேர்தல் முடிந்த பிறகு அங்கு அந்த அரசியல் அமைப்பு தளபதியின் கீழ் நடக்கின்ற அரசியல் சக்கா அதுதான் ஹைலைட். இப்படி ஒரு முதலமைச்சரை யாரும் பார்த்ததில்லை என்று ஊடகங்களும் சரி மக்களும் சொல்லினோம். அதாவது 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவர் அதாவது ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்களை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று சந்திப்பது 70 வருடங்களுக்கு பிறகு இதுதான் முதல் தடவையாம். இது ஒரு அரசியல் நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இப்படியான அரசியல் தலைவர்கள் அண்ணாவுக்கு அப்புறம் தளபதி விஜயை சொல்லுகிறார்கள். அண்ணா தான் இப்படி நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களை அவர் முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு போய் சந்தித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட தளபதி அண்ணா தான் இப்படி அந்த எதிர்க்கட்சி தலைவர்களை, தன்னை எதிர்த்தவர்களை, தன்னை விரோதியாக பார்த்தவர்களை அவர்களை மன்னித்து அவர்களின் வீடு வேறு சென்று அவர்களின் ஆசையை பெற்றிருக்கிறார் என்றால் இப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்லை. தளபதி அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய ஸ்டெப்புகள் எடுத்துட்டு வாரீங்கள். இந்த போதைப் பொருளுக்கு எதிராகவும் இந்த பெண்களுக்குரிய பாதுகாப்புக்காகவும் நிறைய திட்டங்கள் வந்த உடனேயே அந்த நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்றால் இந்த போதைப் பொருட்கள் இல்லாமல் செய்வதற்காக நிறைய காவல்துறையை ஒழுங்கு செய்திருக்கிறார் ஒவ்வொரு இடங்களுக்கும். சில இடங்களில் அது இப்போ நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய ரவுடி கும்பல்கள் இருப்பினந்தானே அவர்களையெல்லாம் அடக்கும் விதமாக இப்போ தமிழ்நாட்டு காவல்துறை கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பெரிய விஷயம். வந்த உடனேயே நிறைய திட்டங்களை அவர் செய்து செயல்படுத்தி கொண்டு வரார். அவர் முதல்ல அந்த பொதுக்கூட்டங்கள்லையும் சரி ஒரு மேடைகள்லையும் சொல்லியிருப்பார், நான் என்னுடைய இது செயலில் இருக்கும், செயலில் செய்து காட்டுவேன் என்று. நிச்சயம் அவர் செயலில் அதை நிரூபித்து கொண்டு வரார். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் பார்க்குறோம். நிறைய இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை பார்க்காட்டி அது அந்த நாளே விடியாத மாதிரி இருக்குமாம். அந்த அளவுக்கு தளபதி விஜயை பற்றி ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்து கொண்டிருக்குது. வேலைக்கு போகிறவர்கள் சொல்லுகினோம், நாங்கள் வேலையை பார்க்குறதா, நீங்கள் செய்கிற இந்த தூய்மையான அரசியலை பார்க்குறதா என்றெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சொல்லினோம். அவரின் இந்த அரசியல் பெருக நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் நல்ல ஒரு விடிவு காலம் பிறப்பதுண்டு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவரால் விடிவு காலம் பிறப்புவதில்லை. பக்கத்தில் இருக்கும் இலங்கை நாட்டுக்கும் கூடி, அதாவது தமிழர்களுக்கு விடிவு காலம் பெறாட்டியும் அந்த அகதி முகாம்களில் இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயம் விடிவு காலம் பெறும். அதை உறுதியாக நான் சொல்கிறேன் என்றால் அவர் செய்வார். என்றால் உண்மையான தமிழன் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். கட்டாயம் எங்கள்ட ஈழத்தமிழர்களை அந்த அகதியாக வாழும் ஈழத்தமிழருக்கு நல்லதொரு வாழ்வினை அவரின் இந்த ஆட்சி மூலம் பெற்றுக் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். ஓகே, அவர் இப்போ அரசியலுக்கு வந்தாச்சு. இனித்தான் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்கணும். என்னென்ன ஊழல்கள் நாட்டில் இருக்கோ, என்னென்ன ஊழலை யார் செய்தார்களோ எல்லாத்தையும் இனிமேத்தான் அவர் ஆராய்ஞ்சு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். இதை எப்படி அவர் கொண்டு போகிறார், எப்படி அணுகிறார் என்று
பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தமிழக முதல்வர் எங்களோட விஜயண்ணான்ற சர்க்காருக்கு கீழே இப்படி இதெல்லாம் நடைமுறைக்கு வருது, என்ன மாதிரி அதை செயல்படுத்துகிறாருன்னு பார்க்குறதுக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறோம். நிறைய பேர் எதிர்த்தார்கள். அவர் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு இவருக்கு யார் ஓட் போடுவார்கள், இவரெல்லாம் முதலமைச்சர் ஆக முடியாது, எடுத்த அடுப்பிலே இவர் முதலமைச்சர் ஆக முடியுமா, இவருக்கு பேச்சே வராது, இவர் வந்து அரசியலில் என்ன செய்ய போகிறாருண்டு. நிச்சயம் அது மேட்டர் கிடையாது. அவர் செயல் மூலம் ஒவ்வொன்றையும் நிரூபிப்பார். இப்போ இந்த ஆரம்பத்திலேயே அவர் செய்கின்ற செயல்களை பார்க்கும்போது ஆரம்பமே இப்படி இருந்தால் பின்னுக்கு அப்படி இருக்குமென்று யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் சொல்லியிருந்தார் அந்த பதவியேற்ற அப்புறம் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கோண்டு. அதெல்லாத்தையும் மக்கள்லாம் அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். நிச்சயமாக தளபதி எல்லாத்தையும் அவற்ற சர்க்காருங்களை அந்த அரசியல் அமைப்புகளை சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கோ அதன்படி அவர் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார். அவர் வந்த பிறகு அந்த மீனவர்களுக்கு நல்லது நடக்கப்போகுது, விவசாயிகளுக்கு நல்லது நடக்கப்போகுது, அன்றாடம் கூலி தொழில் செய்யும் தொழிலாளிகளுக்கு நல்லது நடக்கப்போகுது, கல்வி பெறும் மாணவர்களுக்கு நல்லது நடக்கப்போகுது, பெண்களுக்கு நல்லது நடக்கப்போகுது, வயோதிபர்களுக்கு நல்லது நடக்கப்போகுது. இப்படி நிறையவே சொல்லிட்டு போகலாம். அதை விட சின்ன பிள்ளைகளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் சின்ன பிள்ளைகளை பிடிக்கும். அந்த சின்ன குட்டீஸுக்கும் வந்து தளபதி விஜய் மூலம் நல்லது நடக்கப்போகுது. இதெல்லாம் இருந்து பாருங்கள் அவர் எப்படி செய்கிறார், அதை எப்படியெல்லாம் அவர் சொல்லிய அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் எதிரிகள், அதாவது வந்து அவரை நிறைய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவரை எதிர்த்தார்கள். அதாவது வந்து அவர் தனிமையில் நின்று போராடி தன்னுடைய முயற்சி மூலம்தான் இந்த பதவிக்கு அவர் வந்தார். மக்களோட சப்போர்ட்டோட நிறைய பேர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவருக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்மாரும் அவருக்கு எதிராக நின்றார்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்றால் எல்லோருடைய வாய் அடைக்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் தளபதி செய்கின்ற செயல் அவர் ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் ஒவ்வொரு வீடாக சென்று அவற்றை செயல் வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். இப்படி ஒரு முதலமைச்சரை யாரும் பார்த்ததில்லை, இனிமேலும் தமிழ்நாடு பார்க்க போவதில்லை. நிச்சயமாக சொல்லப்போனால் தளபதியை எதிர்த்த எதிரிகள் கூடி இப்போ அவரை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் சொல்ல தயங்கி நிற்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்குது. நிச்சயம் தளபதி என்ன எல்லாத்தையும், அதாவது வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றால் வந்த எடுப்பிலேயே மக்களின்ற இவ்வளவு அன்பை சம்பாதித்து முதல் தேர்தலிலே வெற்றி கண்டு வெற்றி பாகை சூடியிருக்கிறார் தளபதி விஜயண்ணா. அந்த பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் இன்றையோட 3 நாட்களாகி விட்டது. ஒவ்வொரு நாளும் அங்கு நடக்கின்ற காட்சிகளை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பாராளுமன்றம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இனிமேத்தான் அங்கு போராட்டம், அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே போராட்டம் வரும். அதை எப்படி அவர் சமாளிக்கிறார், அந்த சவால்களுக்கு எப்படி முகம் கொடுக்கிறார், அதிலிருந்து எப்படி மீண்டு வந்து இந்த சர்க்காரையெல்லாம் சந்தித்து ஒரு நெல்லாட்சி நடத்துகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு நெல்லாட்சி நடக்கும் என்ற உத்தரவாதம் நான் தாரேன். அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த உத்தரவாதம் இருக்குது. ஏண்டா தளபதி மீது அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இன்னொரு காணொலி மூலம், இதுதான் இந்த காணொலி, இன்னொரு காணொலி மூலம் எல்லோரையும் சந்திக்கலாம். இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னம் ஒரு ரெக்வெஸ்டாக ஒன்று உங்களுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய 2வது யூடியூப் சேனல். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தேன் நான். அது வந்து அந்த விஜயண்ணா பற்றிய அரசியல், அந்த விஜயண்ணா மேடைக்கு மேடை சொல்கின்ற இடங்களில் பேசுகின்ற அரசியல் எல்லாத்தையும் எனது இந்த பழைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். அது வந்து அந்த யூடியூப் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக இருந்ததாக அந்த யூடியூப் சேனல் வந்து இப்போ என்னிடம் இல்லை, டிலீட் ஆகிடுத்து. காரணம் இதுதான். ஏனென்றால் என்னுடைய சொந்த வீடியோக்கள் இல்லாமல் நிறைய விஜயண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி
வீடியோக்கள் போட்டிருப்பேன். அதன் விளைவாக வந்து இப்போ அந்த யூடியூப் சேனல் என்னிடம் இல்லை. இது நான் புதிதாக திறந்துள்ள யூடியூப் சேனல் அச்சுதன் பிரான்ஸ். மக்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள், உறவுகள் எல்லோரும் எனக்கு மறுபடியுமாக உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்கள் என்று நம்புகிறேன். வரை எனது இந்த அச்சுதன் பிரான்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த யூடியூப் தளத்தில் நான் வளர்வதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி மூலம் உறவுகள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் பிரான்சிலிருந்து அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். பாய். நன்றி, வணக்கம். பாய்.